ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். நாங்கள் இன்றைக்கி லக்னோவில் இருக்கிற கேட்வேன்னு சொல்கிற ஒரு மாலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே மாலில் பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு வெளியே இருந்து பார்க்க மால். நான் ஃபஸ்ட்டு முன்னாடி பிக்சர் போட்டிருந்தேன். எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்க்கிங்கு. எனக்கு 2 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். வண்டியை தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமாக தான் இருக்குது. நாங்கள் அதனால் போகலே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டோம். சரி அப்படின்ட்டு சண்டே ஆகிட்டு போன வாரம் அவங்களாம் மழை நல்லா, அதனால் 2 வாரமாக எங்கேயுமே போகலை. இந்த வாரம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னுக்கிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. சரி, இன்னும் இந்த மாலுக்கு தான் போனோம். இதுக்கு முன்னாடி அமரன் பிக்சர் பார்க்கறதுக்காக அந்த மாலுக்கு போயிருந்தோம். அப்போ எதையும் சுற்றி பார்க்கல, பிக்சர் மட்டும் பார்த்துட்டு டைமிங் ஓடியா வந்துட்டோம். இது என் பெரிய பையன் 100 ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேய் வீடு. இதுக்கு முன்னாடி நான் அந்த பேய் வீடை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரி, அங்கே போயிட்டு நமக்கு ஏதாவது வேணுங்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னா, நான் எப்போ போனாலும் வீட்டுக்கு ஏதாவது வித்தியாசமாக தேவைப்படுற மாதிரி இருந்தால் வாங்கிட்டு வந்துடுவேன். எங்கள் வீட்டுக்கார் போகிற இடத்துலலாம் ஜாமானை வாங்கிட்டே ஜாமானை சேர்த்து வச்சிடாத, ஏன்னா நம்ம இங்கே இருக்கிறோம், நாளைக்கு எது வாங்கினாலும் கொண்டு போகும்போது கஷ்டம், ஒன்று சேர்த்து வச்சிடாத, ரொம்ப வாங்கி சேர்த்துடாத, தேவையை மட்டும் வாங்க அப்படின்னே சொல்லிகிட்டே வருவாங்க. அங்கே பார்த்தா கல்லுகள்லாம் ஒரு ஃபாரின் சிஸ்டர் வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்களோட வீடியோ தான் பார்த்தேன். இந்த கல்லில் இந்த ரேட்டுன்னு சொல்லிட்டு ஈபிள் டவர்லாம் இருந்தது. அந்த கல்லெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸு. இந்த பாக்ஸ் எல்லாம் அழகாக இருந்தது. இது எதுக்கு கோல்டு போட்டு சேவ் பண்ணுறதுக்கா இல்லை எதுக்குன்னு தெரியல. இது என்னோடய சின்ன பையன். அவன் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு ஒன்றா தூக்கிட்டு வந்தான். ஃபைனலாக வேறு ஒன்றை சூஸ் பண்ணிவிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். என் பெரிய பையனும் சின்ன பையனும் மாற்றி போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எடுத்து ஒன்றா போட்டு பார்த்து, நாங்கள் எடுத்தது என்னமோ ஒரே ஒரு விளையாட்டு ஜாமான் தான் அவனுக்கு, ஒரு 200 பட்ஜெட்டில். ஆனால் இவன் இருக்கிற எல்லாத்தையும் அங்கே போனால் எல்லாத்தையும் பறக்கிட்டு வரும். இதை எடுத்துகிட்டு போயிடுமான்னு சொல்லிட்டு. இந்த பாக்ஸ் டேப்லெட் பாக்ஸ் தான். இதை நான் நேற்று தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இது அந்த சண்டே மண்டே டியூஸ்டே போட்டு வச்சுருக்குறாங்க. இதுவும் டேப்லெட் பாக்ஸ் தான். அதாவது வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க, நம்ம எங்கேயாவது போகிறோம், டேப்லெட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சுக்கலாமா. அப்புறம் வீட்டில் வைக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக இருந்தது. எனக்கு எடுக்கணும்னு ஆசை. ஆல்ரெடி நான் 2-3 எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் எடுத்துக்கிட்டு வந்தேன்னா அவ்வளோதான், போகையில் கொண்டு போகணுன்னு எங்கள் அப்பா சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வரல. பூந்தொட்டி, அதாவது மாடி தோட்டத்துக்கு வைக்கிற மாதிரி தொட்டி, அந்த திங்ஸ் எல்லாமே இருந்தது. நம்ம இங்கே லக்னோவில் இருக்கிறனால எல்லாத்தையும் சேர்த்து வச்சா கொண்டு போகிறது சிரமம் அப்படி நினச்சி எதையும் எடுக்க முடியலை. இது ப்ளம்பர் திங்ஸ் எல்லாம் அங்கே கொஞ்சம் வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான நல்லி இந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் ரேட் இந்த வால்வு இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் எங்கள் கிச்சனுக்கு ஒரு தடவை கிச்சனில் மாட்டுற அந்த ஒரு இது வாங்கினேன், வளைவாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிறது ஒன்று வாங்கினேன். ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடியே நான் அது 1300 வாங்கினேன். ஆனால் இந்த மாலில் பார்க்கும்போது ரேட்டு கம்மியாக தெரிஞ்சது. இந்த மாதிரி கூழாங்கல்கள் போட்டும் தொட்டிகள் இருந்தது. ரேட்டும் ஓகேவாக இருந்தது. ஆனால் ஒன் டைம் எடுத்தோம் அப்படின்னா அது பாட்டுக்கு பார்க்க நேச்சர் செடி எங்கேனே இருந்தது. இது இந்த மாதிரி ஃப்ளவர் வாஸ் மாதிரி இருந்தது. இதில் நம்ம பிளாஸ்டிக் செடி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இல்லை இதில் சும்மா நார்மலாக கடையில் இந்த சீனியா பூ இந்த மாதிரி பூலாம் விற்கும் இல்லையா, அந்த பூவெல்லாம் போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் பார்க்க ஐயோ, மால் போகிறது பெருசு இல்லை, எதை பார்த்தாலும் எடுத்துகிட்டு வரணுங்கிற ஃபீல் தான் வந்தது போங்க. அப்படியே நான் நிறையா சிஸ்டர் யூடியூப்போட வீடியோ தான் பார்த்துருக்குறேன். நம்ம சைடில் இருக்கிறோம், கலெக்ஷன்ஸ் இவ்வளோ இருக்காது. தமிழ்நாட்டில் நான் பார்த்த வரைக்கும், நீங்கள் சிட்டி சைடு இருக்கிறவங்க ரொம்ப பார்த்துருப்பீங்க. நான் அங்கே தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்குங்கிறனால எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நான் பார்த்ததில்ல. ஒருவேளை சென்னை சைடு, பெங்களூர் சைடு இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறையா பார்த்துருப்பீங்க. அதுமாதிரி இந்த கம்மல்லாம் ரேட்டு கம்மியாக தான், 10-12 கம்மல் கிட்ட இருக்குது. 50 ரூபா, 59 ரூபா அந்த மாதிரி தான் போட்டிருந்தான். அதாவது மாலில் ஒரு சில செக்ஷன் ரொம்ப கம்மியாக வச்சுருக்குறாங்க. அதாவது எல்லாமே அதிகமாக இருந்தால் ஒருவேளை மக்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரேட் அதிகமாக இருக்குது. எது நம்ம அதிகமாக இருக்கும்னு நினைக்கமோ அது கம்மியாக இருக்குது. ஏன்னா ஈபிள் டவர் இது வச்சுருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. நம்ம வீட்டில் ஷோகேஸில் எதுவும் வாங்கி வைக்கிறதுனா கூட அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அதாவது நான் ஒரு லூலு மால் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா க்ரோசரி ஐட்டம் ஃபுல்லும் ரேட் கம்மி.
அதாவது வெஜிடபிள்ஸு, நட்ஸு, பருப்பு ஐட்டம், அதாவது வீட்டுக்கு தேவையான, அதாவது நம்ம கிச்சன் யூஸ், வீட்டு யூஸ் திங்ஸ் ஃபுல்லும் கம்மி. ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக இருந்தது. இங்கே வந்து இந்த செக்ஷன் மட்டும் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பிள்ளைங்க விளையாடுறது, நோட்டு புக்கு, இந்த மாதிரி செக்ஷன்லாம் கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மியாக இருந்தது. மற்ற செக்ஷன்லாம் கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகமாக இருந்தது. அதாவது எல்லோரும் எடுக்கிற மாதிரி இல்லை. இந்த செக்ஷன் வந்து மினிமமாக வந்து எல்லாருமே எடுக்கிற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு மால்லையும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதாவது ஒரு செக்ஷனுக்காக வந்துட்டு நம்ம ஒரு செக்ஷனுக்காக எடுக்க வந்தாலும் மற்ற இதுக்கும் போக தானே செய்வோம், வேணுங்கிறத நம்ம வாங்க தானே செய்வோம். அது மாதிரி இருந்தது. ஆனால் பார்க்க நல்லா இருந்தது. என்ன பசங்க தான் இதை எடுத்துகிட்டு போமா, அதை எடுத்துகிட்டு போமா, வாரம் வெளியே போகிறது பிரச்சனை இல்லை, வாரம் ஒன்றுன்னா தூக்கிட்டு வந்துடுவாங்க. இந்த வாட்டர் பாட்டில்லாம் ₹98 ₹99 தான், நல்லா இருந்தது. ஆனால் இது ரெகுலர் யூஸுக்கு ஒரு ஜிம்முக்கு போகிறோம், ஒரு யோகா கிளாஸ் போகிறோம் அப்படின்னா தண்ணி எடுத்து போய்க்கலாம். ரெகுலர் யூஸுக்கு வந்து உள்ளே வந்து கண்ணாடி மெட்டல் மாதிரி இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஆனால் நான் அதை எடுக்கலை. என் பிள்ளைங்களுக்கு செட் ஆகாது, 2 தடவை கீழே போட்டு எடுத்தால் முடிஞ்சது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டீல் பாட்டிலே ஓகே அப்படின்னுட்டு அப்புறம் கப் ஐட்டம் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நார்த் இந்தியானாலே கப்பு தான். யார் வீட்டுக்கு போனாலும் டீ குடித்தாலும் சரி, ஜூஸ் கொடுத்தா டம்ளர், போரோசில். நார்த் இந்தியாவில் அதிகமாக பார்க்கக்கூடியது இந்த கப் ஐட்டம்ஸ் தான். அப்புறம் வந்து இது மாலோட வியூவு. நான் மேலே இருந்து எடுத்தேன் ஃபோட்டோஸு. எங்கள் வீட்டுக்காரரும் சின்ன பையனும் கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடை விட்டு நம்ம வெளியில் இருக்கோம் அப்படின்னா, நம்ம தமிழ் ஃபேமிலிஸும் பார்த்திங்கன்னா 1 or 2 ஃபேமிலிஸ் தான் இருப்பாங்க. ஹிந்திக்காரங்க என்ன தான் இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம எவ்வளோ நேரம் பேச முடியும்? அதிகபட்சம் நான் இங்கே இருக்கேன்னு தான் பேர். அதிகபட்சம் எங்கள் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட ஒரு 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு நான் பேசுவேனாங்கிறதே டவுட்டு தான். அதுவும் இப்போ நான் குவார்ட்டர்ஸ்குள்ளே இருந்தால் கூட ஓரளவுக்கு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருப்பாங்க. இங்கே வந்து சிவிலில் ரெண்ட்டுக்கு இருக்கோமா, குவார்ட்டர்ஸ்னு கிடைக்க டைம் ஆகுங்கிறதுனால அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறது ஒரு 5 மினிட்ஸ் தான். மற்றபடி ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கால் பண்ணுவாங்க, இல்லை ஊரில் இருக்கிறவங்கக்கிட்ட யாருக்கிட்டையாவது தான் பேசிக்கிட்டு இருப்பேன். அதனால நமக்கு என்னடா இங்கே இருக்கிறோம், ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு மாதிரி தனிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகுன்றதாங்கள தான் சண்டே ஆகிட்டு அப்படின்னா நாங்கள் பேசாமல் வெளியில் எங்கேயாவது போயிடுறது. சண்டே ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு லீவ் இருக்கும், அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் லீவு. எதுவும் ஹோம்ஒர்க் எக்ஸாம் டைம்லாம் போகிறதில்ல. வேறு எதுவும் ஸ்கூல் ஹோம்ஒர்க் எதுவும் இருக்குது அப்படின்னா முன்னாடியே முடித்து வச்சுட்டு நம்ம அதனால் வெளியில் போயிடுறது. வீட்டுக்குள்ளே இருந்தால் பிள்ளைங்களுக்கு வேணால் சிவிலில் இருக்கிறனால விளையாடுறதுக்கும் இடம் கிடையாது. பிள்ளைங்களுக்கு ஒரே டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போமே தலைவலிக்குன்னு சொல்லுதுங்க பிள்ளைங்கள்லாம். இப்போமே கூட கொஞ்சம் அதனால கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தால் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு ஏதாவது அவங்க கேட்குற ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி ஒன்று மோமோ கேட்பாங்க, இல்லை பீஸா ஏதாவது கேட்பாங்க. ஏதோ வாங்கி கொடுத்துட்டு அதுக்காக ஒரு பீஸா வாங்கி முழுசாக சாப்பிட மாட்டாங்க. ஒரு பீஸா வாங்கினா 2 பீஸ் இல்லை 3 பீஸ் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அதனால் எதையாவது வாங்கி கொடுத்துட்டு இப்போ வந்து சிட்டி லைஃப் வந்து இந்த லைஃபுக்குள்ளே நான் இப்படிலாம் இந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது இந்த லைஃப் தான் வந்து இப்படி தான் வாழணுங்கிற கணக்கு நமக்கான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிடுது. எங்கேயும் போக முடியாது, ரிலேஷன் யாரும் பக்கத்தில் கிடையாது. அப்படிங்கும்போது இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்து நான் நினைப்பேன், சிட்டியில் இருக்கிறவங்களோ வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்களோ, ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்களோ அப்படின்னுட்டு. இப்போ அதே தான் வாரம் நாங்களும் செய்தோம். நம்ம ஊரில் இருந்த வரைக்கும் இவங்க அப்பா அங்கே இருப்பாங்க, ஆர்மியில் இருக்கும்போது 3 மாதத்தோட லீவ் வருவாங்க. நம்ம வந்தால் சொந்த பந்த வீட்டுக்கு போவோம். அப்போ வீட்டில் வந்த நேரம் வீட்டிலேயே பார்க்க வேண்டிய வேலைகள், ஏதாவது ப்ளம்பர் வேலை, ஏதாவது வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளை பார்க்க லீவ் போய்டும், தெரியாது. இப்போ நம்ம சிட்டியில் இருக்கும்போது தான் இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியுது. இதுக்காகவே வாரம் வந்து வெளியில் போகிற கணக்காக ஆகிடுது. அப்புறம் வந்து இந்த செக்ஷன் வந்து பிள்ளைங்க விளையாடுறதுக்குன்னே எல்லா மால்லையும் வச்சுருக்குறாங்க. எல்லா மால்லையும் நம்ம கார்டு எடுக்க முடியாது. நாங்கள் ஒரே ஒரு மாலுக்கு மட்டும் கார்டு பண்ணி வச்சுருக்குறோம். போனால் எப்போமாவது போகணும், விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு ரீசார்ஜ் சிஸ்டம் தான். ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு எவ்வளோ அமௌண்ட்டு பண்ணுறோமோ, ஒவ்வொரு கேமும் ₹50, ₹70 இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து விளையாடுவாங்க. இந்த மாலில் நாங்கள் கார்டு பண்ணலை, அதனால் பிள்ளைங்க விளையாடலை. சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டாங்க. ஏன்னா புதுசாக நம்ம வந்து ஏடிஎம் கார்டு மாதிரி நமக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. எல்லா மால்லையும் பண்ணி வைக்கிறது வந்து வேஸ்ட்டு. இந்த கார்டுக்கே வந்து ₹70 என்னமோ சார்ஜ் எடுக்கான். ஏன்னா நாங்கள் ஒரு கார்டு வந்து பண்ணி வச்சுருக்குறோம் ஆல்ரெடி. அதனால் அந்த மால் போனால் மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கிறது, விளையாடுவாங்க. என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லக்னோவை பற்றின அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும், நீங்கள் பார்க்கணும், இந்த மாதிரி மாலு, நாங்கள் எங்கே பார்க்கு எங்கே போனாலும் வந்து வீடியோ போடுவோம். இந்த மாதிரி லக்னோ வீடியோஸ் எதுவும் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாக்லேட் வந்து ப்ரௌனி ஹாட் சாக்லேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட வந்து ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு ப்ரௌனி பீஸு ப்ளஸ் இந்த சாக்லேட்டு 3 ஆட் பண்ணி 120ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. இந்த கூடைகள்லாம் வீட்டில் ஃப்ரூட்ஸ் வைக்கிறது உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ஆனால் நான் வாங்கலை, பார்க்க தான் செஞ்சேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெங்காய கூடையெல்லாம் வச்சுருக்குறோன்னு வாங்கினாலும் நம்ம வீட்டுக்கு கொண்டு போக முடியாதுன்னு. பாய் பாய். என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.